அதிசயத்தக்க வகையிலே எத்தனையோ பேர் குணமாகி இருக்கின்றார்கள். தாங்கள் கேட்ட அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒரு தாய்க்கு பிள்ளைகள் கூடி எழுப்புற ஒரு சிற்றாளம் கூடுதலாக பிரான்ஸ் மற்ற நாடுகள்ல இருந்து நெதர்லாண்ட்ஸ் ஜாதி மதம் இனம் பேதம் எல்லாம் கடந்து இந்த இடத்துல கூடி வந்து தமிழ் உறவுகளாக உள்ள பூசெல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்படியே புல் அரிக்குது. கட்டி எழுப்பதற்கான அந்த ஒரு நன்கொடைகளை அன்பளிப்புகளை கொடுத்து. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சும்மா இருக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் பெனோக்கு வந்திருக்கிறோம். பெனோவில் வந்து இன்றைக்கி பெனோ மாதா திருவிழா, அதாவது தமிழர்கள் வந்து திருவிழா செய்யலாம். இங்கே வந்து மடு மாதாவுடைய திருவுருவச்சிலையை வந்து ஒரு சின்ன செப்பல் மாதிரி கட்டி அதில் வந்து ஒவ்வொரு வருஷம் மக்கள் வந்து ஊர்வலம் போய் அதில் ஒரு திருவிழா நடக்கும். அதைத்தான் இன்றைக்கி காண வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து மாதாவுடைய தண்ணி, அதாவது குணமாக்குற தண்ணி இருக்கிற இடம். இங்கே தான் வந்து நிறைய வருத்தங்கள் வந்து குணமானன்னு சொல்லி, நிறைய அற்புதங்கள் நடந்தன்னு சொல்லி மக்கள் வந்து இங்கே வழிபடுறது. வணக்கம் ஃபாதர். வணக்கங்கண்ணா. சஞ்சிதா இல்லை, ரொம்ப சந்தோஷம். போன முறை மீட் பண்ணினோம், இந்த முறை மாதா வந்து எங்களை அழைச்சிருக்காங்க. பார்த்துங்க எவ்வளோ பெரிய அழைப்பு பார்த்தீங்களா. போன முறை முதல் முறை வந்தோம். இந்த முறை அதாவது எங்களுக்கு வந்து லூட்ஸுக்கு போக இயலாது. பட் இந்த மாதாட்ட வரும்போது ஒரு மன திருப்தி உண்டு, மன நிம்மதி, ஆன்மீகம் தானே எல்லாம். கண்டிப்பாக. பட் போன முறை ஃபாதரை மீட் பண்ணினோம், நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க, மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நிறைய பார்த்தேன் நானும். நன்றி. மற்றது இந்த முறை எப்படி போச்சு? ஏன் இந்த நாளை வந்து சூஸ் பண்ணீங்க ஃபாதர்? இது நாங்கள் 28 வருஷமாக இதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். மே மாதம் 2வது சனிக்கிழமை எப்பொழுதுமே தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் நெதர்லாந்திலிருந்து இந்த திரு-யாத்திரையை நாங்கள் நடத்துகிறோம். நான் இது கடந்த 2009ஆம் வருடத்திலிருந்து நான் நடந்துட்டுருக்கேன். அதாவது 2009ஆம் ஆண்டிலிருந்து இந்த திரு-யாத்திரையோடு என்னை ஒரு விதத்திலே தொடர்புபடுத்தி ஒன்றித்து நாம் செய்து கொண்டிருக்கோம். இடையில வேறு வேலைகள் வந்தாலும் கூட இந்த திரு-யாத்திரையோடு திருப்பயணத்தோடு நான் ஒன்றித்திருக்கிறேன். மே மாதம் தான் இது நடக்குமா? மே மாதம். ஆனால் மே மாதம் என்பது வந்து கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான மாதம், மாதாவுடைய மாதம். முக்கியமாக 2 மாதங்களை நாங்கள் மாதாவுடைய மாதமாக மாதாவுடைய மகிமையை போற்றுகின்ற விதத்தில் மாதாவுடைய பக்தி முயற்சிகள் நாங்கள் முன்னெடுக்கிறோம். மே மாதம் ஒன்று, அக்டோபர் மாதம் ஒன்று, ஆகஸ்டில். அதையொட்டியும் முக்கியமான திருவிழாக்கள் எல்லாம் மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஒரு திருவிழாவை நாங்கள் கொண்டாடுவோம். ஆனால் அக்டோபர் மாதமும் மே மாதமும் மரியா மாதம் என்று சொல்லி அந்த பக்தி முயற்சிகள் எங்களுக்கு. மற்றது இன்றைக்கு வந்து நாங்கள் பார்த்தபடி வந்து புது செப்பல் ஒன்று திறந்துருக்கீங்க, மருதமடு மாடாக்கு வந்து திருத்திருக்கோம். அதாவது இருக்கீங்க ஒரு 2023ஆம் ஆண்டு நீங்கள் கண்டிருப்பீங்க. அது சிறிய அளவில் ஒரு சின்ன ஒரு கெபி மட்டும் இருந்தது, மாதாவுக்கான மேடையை மட்டும் கட்டி அந்த இடத்துல ஒரு கண்ணாடி குண்டோட மாதாவோட இது வச்சிருந்தோம். அந்த படையும் பின்னாடி ஒட்டியிருக்கோம். முதல் அந்த இடத்துல எப்படி வச்சிருந்தோம்னு சொல்லி அந்த மாதாவுடைய புது சிற்றாலயத்தில் பின்னாடி வச்சிருக்கோம். நாங்கள் அதை நீங்கள் அதையும் கூட பார்க்கலாம். தமிழ் எழுதியிருக்காங்க, மருதமடு மாதாவே, மனுக்குலத்தின் தாயாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்த இடத்துல ஒரு அவசர கதியாக நாங்கள் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அவசரத்தில் ஒன்றும் பெரிய அளவுக்கு செய்யலாம் போயிட்டு. ஆனால் இப்போ வந்து மக்கள் நாங்கள் கட்டி எழுப்பணும்னு சொல்ல இயலாது, மக்கள் கட்டி எழுப்பியிருக்காங்க. நான் தான் திருப்பள்ளியில் கூட அந்த வழிபாட்டுன்னு கூட சொன்னேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து நீங்கள் கட்டி எழுப்பிய மடு மாதாவிற்கான ஒரு இல்லம், ஒரு சிற்றாலயம். ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. காலை 10:30 மணிக்கு வந்து நாங்கள் நற்கருணை ஆராதனை, அது குணமளிக்கும் வழிபாடுன்னு சொல்லுவோம், நற்கருணை ஆராதனை சொல்லுவோம், ஒப்புரவு வழிபாடுன்னு சொல்லுவோம். அதாவது 3ம் கலந்தது தான் நற்கருணை ஆராதனை. ஒப்புரவு வழிபாடுன்னு சொன்னால் நாங்கள் பல இடங்களில் பல ஊர்களுக்கு போய் சுற்றி வந்துட்டு இருக்கோம். நம்ம இருந்து நம்மை பற்றி சிந்திச்சு பார்க்க, நான் போகிற வழி சரிதானா
அல்லது நான் போகிற வழியில் ஏதாவது பிளவிடுறேன்னா எங்கே பிளவிடுறேன், எந்த இடத்துல நம்ம திருத்தி கொள்ளலாம், எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சரியாக செய்ய முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கக்கூடிய அதான் ஒப்புரவு வழிபாடு. நம்முடைய பாதையை சரிபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த ஒப்புரவு வழிபாடு. அப்போ நற்கரணை வழிபாடு, ஆண்டவரை நாங்கள் நற்கரணையில் முழுமையாக நம்புகிறோம். அந்த நற்கரணையின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு குணப்படுத்துவார் என்று அந்த நம்பிக்கை. அந்த ஆசீர்வாதத்தினுடைய வழியாக நற்கரணை ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தை மட்டுமல்ல எங்களுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை அழுக்குகளையும் நீக்கி எங்களை மனதளவிலும் உடல் அளவிலும் எங்களுடைய குடும்ப அளவிலும் முழுமையாக குணப்படுத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையில் நாங்கள் அந்த வழிபாட்டு காலையில் என்ன அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கேன். நிறைய அற்புதங்கள் நீங்கள் அதை மக்களோட சந்திச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அற்புதங்கள். இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 10-15 பேர்த்தில் கேட்டாவே அது 5 பேர் சொல்லுவாங்க மாதா எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அற்புதங்கள் அதிசயங்களை புதுமைகளை செய்திருக்காங்கன்னு சொல்லி. அப்போ மதியம் இப்போ ஒரு அழகான ஒரு பவனி பார்த்தீங்க நீங்கள், அருமையான பார்க்கறதுக்காக வேண்டிய நாங்கள் வந்திருக்கிறோம் பிரான்ஸ்லேருந்து 2வது வருடமாக. ஒவ்வொரு வருடமும் மாதா வந்து எங்களை அழைப்பாண்டு நம்புகின்றோம். கண்டிப்பாக அழைப்பாங்க, கண்டிப்பாக மாதா. அதனால் அந்த பவனி பார்த்தீங்க எவ்வளோ அழகான ஒரு பவனி. எல்லாரும் இந்த வருஷம் இளைஞர்களுக்கான வருஷம் நாங்கள் கொண்டாடுறோம். அது அந்த சின்ன குழந்தைங்க, அந்த இளைஞர்கள் இப்போதான் 14-15 வயதுக்குள்ள இளைஞர்கள் தங்களுடைய தோள்களில் மாதா சுமந்து கொண்டு வந்தது ஒரு உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. அது நல்ல ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் மாதாவுடைய காட்சி கொடுத்த இடத்துல போய் மாதாவுடைய ஆசீர்வாதத்தை மக்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். அப்புறம் மாதாவுடைய நீரூற்று அந்த ஆசீர் நீரினால் எல்லா மக்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு மதியம் முக்கியமான நிகழ்வாக 3:30 மணிக்கு 3:30 3:30 மணிக்கு நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டி எழுப்பி இருக்கின்ற அந்த மடு அன்னைக்கான தாய்க்கான இல்லத்தை அர்ச்சிக்க அங்கே இருக்க போகிறோம். தாய்க்கான இல்லத்தை அர்ச்சிக்கக்கூடிய அதுவும் அழகான தமிழ் கலாச்சார பண்பாட்டு வடிவமாக ஒரு தமிழ்ல எல்லாம் எழுதி போட்டிருக்கு. பண்பாட்டு வடிவமாக ஒரு சிற்றாலயத்தை எழுப்பியிருக்கிறோம். நம்ம இங்கே வந்து என்ன சிற்றாலயங்கள் நிறைய இருக்குது, இருந்தாலும் வந்து இங்கே ஐரோப்பிய கலாச்சாரத்தின் படி அவங்க எழுப்பியிருப்பாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி ஒரு வடிவம், ஒரு அமைப்பு, கட்டிடக்கலை நான் சந்திச்சதில்லை இந்த ஐரோப்பிய மண்ணில். அதனால் நம்முடைய தமிழ் பாரம்பரிய தமிழ் பின்னணியினுடைய ஒரு கட்டிட கலையினுடைய சிற்பமாக நான் இதை பார்க்குறேன். அழகான ஒரு அமைப்பு வந்திருக்கு. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உளமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். உளமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. அதோட எனக்கு முக்கியமானது சொல்கிறேன்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கலாச்சாரங்கள் வித்தியாசம். ஆனால் தமிழ் கலாச்சாரங்களில் பெற்றோர்கள் தன்னுங்களுடைய குழந்தைகளை இங்கே உள்ள 18 வயசுனோட ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ற தூரப்படுத்திடுவாங்க குழந்தைகள். இங்கே நம்ம பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா 30 ஆனாலும் 40 ஆனாலும் உங்களுக்கு தெரியும் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு கூட்டு குடும்பம் உண்டு. இன்னொன்று பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கிற அந்த ஒரு நினைவு குழந்தை தான். என்னுடைய பிள்ளை தான் சாகிறவர் அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு தான் இருக்கும். அப்போ அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குரிய எல்லாத்தையும் கொடுப்பாங்க, எல்லாத்தையும். அப்படி பெரும்பாலும் கொடுக்கறதில்ல. அதைத்தான் சொல்ல வரேன் நான். இப்போ என்னன்னா பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க, உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்து. நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, தாத்தா போட்டன் எல்லாரும் சவிப்பாங்க, உழைப்பாங்க, தாங்க செலவு செய்ய மாட்டாங்க, பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்பாங்க. அப்பா உழைப்பார், அவரும் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்பார். அப்போ நம்முடைய கலாச்சாரமே வந்து நம்முடைய தலைமுறைகளுக்கு நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நம்முடைய பொருளாதாரத்தை விட்டு சொல்லக்கூடிய தலைமுறை. அதே போல தான் மாதா ஒரு தாயாக மருதமடு மாதா நம்ம ஸ்ரீலங்கா மண்ணிலிருந்து கொண்டு நம்ம அந்த பக்தி முயற்சியில் இருக்கோம். இந்த திருவுருச்சியில் வந்து அங்கேருந்து திருவுருச்சி இந்த சுரூபம் வந்து மடுவிலிருந்து நாங்கள் கொண்டு வந்த அந்த சுரூபம் அது வந்ததே ஒரு பெரிய அதிசயத்தக்க ஒரு முறையில் வந்துச்சு எங்களுக்கு. அப்போ அந்த மாதா வந்து எங்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டு எத்தனையோ வகையில் பரம்பரையாக நம்முடைய தாத்தா பாட்டிகளுடைய அவங்களுடைய தலைமுறைகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த மருதமடு மாதா பல முறைகளில் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ மாதா கொடுத்து கொண்டே இருந்திருக்காங்க நமக்கு எப்பவும் போல். அந்த மாதாவுக்கு நம்ம எதாவது கொடுக்கணும் இல்லை. இது வந்து நம்ம அப்படியே ஒரு எதிர்விதமாக
ஒரு தாய்க்கு பிள்ளைகள் கூடி எழுப்புற ஒரு சிற்றாலயம். நன்றி கடனுக்காக வேண்டி செய்கிறோம். அதே தான் நம்ம அது குடும்பம். மட்டும் இல்லாமல் வந்து இது கட்டும்போது நிறைய எங்கள் உறவுகளும் வந்து பயன்படுவாங்க. ரொம்ப 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 அப்படியே அதிசயக்கத்தக்க விதத்தில் எனக்கு மிகப்பெரிய அதிசயம். நான் என்ன சொல்ல விரும்பினேன்னா, இந்த மடு மாதாவை கட்டி எழுப்பதற்கான எங்களுக்கு அப்படியே புல் அரிக்குது. கட்டி எழுப்பதற்கான அந்த ஒரு நன்கொடைகளை அன்பளிப்புகளை கொடுத்து உதவியவர்கள் கத்தோலிக்கர்கள் மிக அதிகமாக கொடுத்தார்கள். ஆனால் அதை விட நான் சொல்ல வேண்டியது சைவக்காரர்கள், இந்து மத நண்பர்கள், உறவுகள், தமிழ் உறவுகள் எதிர்பார்க்காத அளவு கொடுத்தாங்க. நாங்கள் தமிழ் உறவுகள் தானே, எங்களுடைய ஆன்மீகம் வந்து எல்லாம் ஒரு உணர்வு தானே அதுக்குள்ள. அப்போ அதில் தான் எனக்கு புரியுது, மாதாங்கிறவ வந்து உண்மையாக ஒரு அன்னை என்று சொன்னால் ஓகே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வாள், தன்னுடைய பிள்ளைகள் கட்டில் போனால் இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால், ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் அந்த நம்ம தம்பிள்ளைக்கு மட்டும் சாப்பாடு போட்டு வைக்க மாட்டோம். ஆமாம், வந்திருக்கிற அத்தனை பேரையும் சாப்பிடுங்கன்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் உபசரிப்பான். அன்னையோட குணம், அன்னையுடைய குணம் அது. நான் நார்மலாக சாதாரண ஒரு மன்னக அன்னைக்கு அப்படி ஒரு குணம் இருக்கு. அப்போ விண்ணக அன்னை கண்டிப்பாக எல்லாத்தையும் அரவணைச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த அனுபவத்தை இந்த முறையில் நான் வந்தேன். உண்மையாகுமே அதான் இந்த அன்னை எல்லாரையும் ஆசீர்வதிச்சு கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்களை பகிரும் பொழுது எனக்கெல்லாம் அப்படியே கண்ணீர் வந்த ஒரு அனுபவங்கள்லாம் எனக்கு நிறைய கிடைச்சது. இந்து மத சகோதரர்களை சொல்லி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பிந்தி காப்பாற்று. பனு அன்னையின் பக்தர்களே, கடந்த 28 வருடங்களாக பனு அன்னை நம்மை எல்லாம் இந்த சிற்றாலயத்திற்கு அழைத்து அவருடைய பரிந்துரையால் கடவுளின் ஆசிரியரை பெற்றுச் செல்ல அழைத்து கொண்டே இருக்கிறாள். ஒவ்வொரு வருடமும் நாமும் கடவுளை நாடி அவருடைய பரிந்துரையால் கடவுளுடைய ஆசிரியரை பெற்றுச் செல்ல இந்த வருடமும் வந்திருக்கின்றோம். இந்த தருணத்திலே மைய கருத்தை நாம் சிந்தித்து நம்பிக்கையில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பத்தை தாங்கிய தாய் மரியா நம்பிக்கையின் பாதைக்கு அழைக்கிறார் என்ற மைய கருத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காட்சி தந்து ஏழைகள் அனைவரையும் நல்ல விளக்கம் ஃபாதர், மிக்க நன்றி. இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய நன்றி. அதே போல் உண்மையாகவே இந்த கட்டிடத்திற்கு உதவிய அத்தனை மக்களுக்கும், அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றின்னு சொல்கிறத விட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தாய்க்கு நீங்கள் எல்லாம் எழுப்பியிருக்கீங்க, பாராட்டுக்கள். அதே போல் வருடம் வாங்க, எல்லோரும் வாங்க. ஜாதி மதம் இனம் பேதம் எல்லாம் கடந்து இந்த இடத்துல கூடி வந்து தமிழ் உறவுகளாக அன்னை கொண்டாடுவோம். நம்முடைய உறவுகளை பலப்படுத்துவோம், புதுப்பிப்போம். நம்முடைய உறவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லுங்க. மிக்க நன்றி ஃபாதர். நல்லது, சந்தோஷம், வாழ்த்துக்கள். நல்லது. ஐயா வணக்கம். ஐயாவோட பேர் என்ன? எவ்வளோ நாளாக இந்த கோயிலுக்கு வாரீங்க ஐயா? 25 வருஷமா? நான் இது 2வது வருஷம் வரேன் இந்த கோயிலுக்கு. பட் அது இந்த மாதாவுடைய புதுமைகள்ல சொல்லுங்க. இது அங்கதானே காட்சி அளிச்சோன்னு சொல்லி ஒரு சிறுமிக்கு இதெல்லாம் வந்து தண்ணி உள்ள தண்ணி கேட்க வந்து இதெல்லாம் சுத்தம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்போ இது வந்து இந்த வருத்தங்களை குணப்படுத்துறேன்னு சொல்லி லூட்ஸ்ல நடக்கிற மாதிரி இங்கே நடந்துருக்கு. ஓகே, இந்த இன்றைக்கு என்ன திருநாள் வந்து தமிழக பூசை இன்னொரு பூசை இருக்கு. இந்த மாதம் கடைசியில், இந்த மாதம் கடைசியில் சனி. இன்றைக்கு என்ன விசேஷமான நாள்? இன்றைக்கு இந்த நாளை தேர்ந்தெடுத்தது என்ன சொல்ல தெரியல. அது நாங்கள் மெத்த பூசைக்கு தான் மாறினாங்க. இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, இன்றைக்கு வந்து கூடுதலாக வந்து பிரான்ஸ் மற்ற நாடுகள்ல இருந்து, பிரான்ஸ், ஜெர்மன், போலந்து, நெதர்லாண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. ஓகே,
உங்களுக்கு ஏதாவது புதுமைகள் ஏதாவது இதில் நடந்திருக்கா? நாங்கள் நினைச்சது நடக்கும். ஓகே. நீங்கள் குடும்பத்தோடு வந்தீங்களா? 2 பேரும் தான். 2 பேர் தான் வந்தீங்க. 25 வருஷமாக வந்து வந்துருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் இது? 480 கிலோமீட்டர். அப்போ 4.5 மணி நேரத்துக்கு மேலே வரும். 4.5 மணி நேரம். ஓகே. நான் நினச்சேன் கிட்டே இந்த நெதர்லாண்ட்ஸில் இருந்தேன். அப்போ நீங்கள் தூரத்தில் இருக்கீங்க? தூரம். ஓகே. எந்த இடம் நெதர்லாண்டில்? டென்ஹெல்ட். பிள்ளையா கோயில் இருக்கு. ஆமாம். கோபுரத்தோடு இருக்க அந்த பிள்ளையா கோயில். அந்த பிள்ளை. அது தொங்கல், நெதர்லாண்ட்ஸ் மேல் தொங்கல். ஓகே. நன்றியா. ஐந்தாவது மறைவுண்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நாள் காணாமல் போய் 3 நாள் கோவில் கண்டெடுக்கப்பட்டதை குறித்து தியானிக்கின்ற 10 மணியிலே இங்கு வந்துள்ள அத்தனை குடும்பங்களிலும் இறைவனின் அருள் ஆசை அமைதியாக, குடும்பத்தின் ஒற்றுமையாக, சமாதானமாக, அனைவருடைய ஆசிராக அமைந்திட வேண்டும் என்று 10 மணி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஒரு பெயர் தொழிலென போற்ற வருக, மத ஆட்சி வருக, சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அன்னையினுடைய இந்த நீரூற்றிலே அதிசயத்தக்க வகையிலே எத்தனையோ பேர் குணமாகி இருக்கின்றார்கள், தங்கள் கேட்ட வரங்களை பெற்றிருக்கின்றார்கள். எத்தனையோ நாட்களாக தங்களுடைய இல்லங்களிலே நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட அத்தனை வரங்களையும் இந்த அன்னையினுடைய ஊற்றிலே பெற்றிருக்கின்றார்கள் என்று நான் பல முறை பலரும் பகிர்ந்து கொள்ள கேள்விப்பட்டிருக்கின்றேன், சொல்ல கேட்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே நாம் அனைவருடைய வேண்டுதல்களையும் நம்மிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட அத்தனை பேருடைய வேண்டுதல்களையும், அதிலும் குறிப்பாக நாம் யாரிடத்தில் எல்லாம் வேண்டிக் கொள்கின்றோம், உங்களுக்காக ஆண்டவருடைய ஆசிரியை கேட்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றோமோ அத்தனை பேரையும், அதை விட நாம் யார் யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோமோ, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காகவும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும், உறவுகளுக்காகவும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நோயாளிகள், வயோதிகர்கள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், நோயால் அவதிப்படுவோர் மற்றும் எத்தனையோ விதங்களிலே நம்முடைய ஜெபங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் அன்னையிடத்தில் ஒப்புக் கொடுத்து அன்னையுடைய பரிந்து பேசுதல் வழியாக ஆண்டவரிடத்திலே அவர்களுக்காக மன்றாடுவோம். தந்தை அவர்கள் இப்பொழுது நம் அனைவருக்காக ஜெபித்து நம்மை நீரூற்றிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நீரினால் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அனைவரும் கண்களை மூடி இந்த நேரத்திலே தந்தையுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதிக்க வருகின்ற பொழுது அனைவரும் வழிவிட்டு அவருக்கு தந்தை அவர்களை எல்லா மக்களிடத்திலும் சென்று நீரால் ஆசீர்வதிக்கும்படியான வழிவிட்டு நிற்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அற்புதமான திருத்தலத்திலே எழுந்தருளி இருந்து எங்களுக்காக வல்லமையோடு உம்முடைய திருக்குமாரனிடம் பரிந்து பேசுகின்ற வேணுமாதாவே, தாயாரே, உம்முடைய திருப்பாதத்திலே கூடியிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கேட்டு நிற்கின்றோம். உம்முடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் ஆகாதது எதுவும் இல்லை என்று நாங்கள் நம்புகின்றோம். உம்மை தேடி எவ்வளவோ மைல்களுக்கு அப்பால் இருந்து ஓடி வந்து உம்முடைய திருப்பாதம் கூடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கடைக்கண் நோக்கி பாரும். உமது வாழ்வின் எல்லா தேவைகளையும் நாங்கள் உம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். உம்முடைய திருக்குமாரனிடம் எங்களுடைய இந்த தேவைகளை எல்லாம் கையளித்து எங்களுக்காக மிகவும் இரக்கத்தோடு பரிந்து பேசி நாம் தேடி அலைகின்ற அமைதியை, ஆறுதலை, விடுதலையை உம்முடைய வாழ்விலை அனுபவிக்க உம்முடைய திருக்குமாரனின் நிறைவான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பெற்று தாரும் வெணுவன்னையை. மருதமழே மாதாவே
எப்படி இருக்கிறீங்க தம்பி? ஹாய் அக்கா, அங்கேயே வந்துருக்கிறீங்க? பிரான்ஸ்ல எங்க? முதல் தடவை இல்லாட்டி முதல் வந்திருக்கிறோம் தலைமுறை இதுதான் தமிழ் பூசைக்கு வந்திருக்கிறோம். தமிழ் பூசைக்கு வந்து வருஷத்துல ஒரு முறை நடக்கிறது இந்த தமிழ் பூசை. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? மாதா கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம். கோவினி முத்துமாரியம்மன் கோயிலா? நீங்க பார்க்கறபடியாக தான் அப்படி எடுத்து போடணும்ன்ற ஒரு இது ஆக்கம். அப்ப எப்படி இருந்துச்சு இன்னைக்கு திருவிழா? காலம் வந்தீங்களா? தொடங்க உள்ள பூசையெல்லாம் பார்த்து எப்படி இருந்துச்சு? சந்திச்சதுல சந்தோஷம். இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் தடவை வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை போட மறந்துடாதீங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம்.